வெல்கம் டு ஹாரர் டால் ஸ்டோரிஸ். இது என்னன்னா ஒரு டெரரான டாலுடைய கதை தான். ஏன்னா அது ஒரு இருள் நிறைஞ்ச காடு. அங்கே நிலவு வெளிச்சம் கூட தெரியல, அவ்வளோ ஒரு டார்க்னஸாக இருந்துச்சு. நரியெல்லாம் ஊளை விட்டுச்சு, ஆந்தையெல்லாம் அலறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வழியாக வந்த சின்ன பையன் பயந்து பயந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தான். போக போக இருள் லைட்டாக விலக ஆரம்பித்து வெளிச்சம் வந்துச்சு. அப்படி வந்துட்டே இருக்கும் போது அவனுக்கு ஒரு அழகான டால் தென்பட்டுச்சு கண்ணில். அது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டாலை அவன் தூக்கிக்கிட்டு அவன் வீட்டு வழியை கண்டுபிடிச்சி போயிட்டான். தன்னுடைய குழந்தை காணாமல் போயிடுச்சு தேடிட்டு இருந்த அம்மா குழந்தைய பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாகி தன்னுடைய பையனை கட்டி அணைச்சாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனோன்னா இந்த பையன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்னா, இந்த டாலை அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒளிச்சு எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அதை தெரியாமல் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டில் எடுத்துகிட்டு வச்சுட்டு போயிட்டான். அவனுடைய பெட்ரூமில் எடுத்து வச்சுட்டான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த டாலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு இரவு வந்துச்சு. படிக்கட்டில் யாரோ நடக்கிற சத்தம் கேட்குதே சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி நடக்கிற சத்தம் கேட்குது, ஏதோ அமானியஸமாக சவுண்டு கேட்குதே, கிச்சனில் என்ன டேப்பில் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு திறந்து பார்த்தா அதுலேருந்து ரத்தம் வந்துச்சு. என்ன இப்படிலாம் நடக்குது, என்னவா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப பயந்து அலறி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து சரி நம்ம ஒரு நம்பூதிரியை கூட்டிகிட்டு இங்கே மந்திரம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணலான்னு சொல்லி பார்த்தாங்க. நம்பூதிரியும் வந்தார். பூஜை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பூஜை நடக்க நடக்க அந்த வீட்டுடைய அமைப்பு அப்படியே ரெட்டாகி ரொம்ப டார்க்கான ஒரு ரெட்டில் போயிடுச்சு. ஆஹா, இங்கே ஏதோ ஒரு புதிய பொருள் வந்திருக்கு, அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது டால் தான், அதை நீங்கள் தூக்கி வெளியே அடிச்சுட்டு இங்கே ஒரு பூஜை போட்டுட்டோன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பூதிரி சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த டாலை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் டால் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அந்த பையனையும் கொன்னுருச்சு. திரும்பவும் அந்த வீடு என்று அலறிக்கிட்டே இருந்து ரொம்ப இருந்தறிஞ்ச வீடாயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்கெல்லாம் அழுவுற சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அந்த யாருமே போகலை. இதோட இந்த நாள் சொல்லி முடிஞ்சிச்சு. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.